கடந்த 2 நாளாவே பயங்கரமாக பொலிட்டிக்கல் கேம் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நேற்று வந்து ஆளுநர் மாளிகையில் விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு வந்தார், வந்து உரிமை கோரினார், லெட்டர் ஆஃப் சப்போர்ட்லாம் கொடுத்து. அண்ட் இன்றைக்கும் போய் திருப்பி வந்து சந்திச்சுட்டு வராரு. அதுக்கான காரணம் முக்கியமாக என்னென்னா, ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து எவால்வ் ஆச்சுனாலே அது அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லைனா கூடமே கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்வைட் பண்ணி நீங்கள் ஆட்சி அமைங்கப்பா, அமைச்சிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு இந்த ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டிபுலேட்டட் ஒரு 1 வீக் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கிற ப்ரொசீஜர். பட் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ கவர்னரே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் சீட்டே வந்து மெஜாரிட்டியில் இல்லை, நீங்கள்லாம் வந்து இதுக்கு எப்படி ஆட்சி அமைப்பீங்க, எப்படி வந்து நம்புறீங்க இன்னொரு சீட்ஸ் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் வந்தோடனே 113 சீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த டிவிகே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஈஸ்ட்டில் இல்லாமல் 112 சீட் இருக்குது. இப்போ சிபிஐ அண்ட் சிபிஎம் அண்ட் விசிகே இந்த மாதிரி எல்லா கட்சிகள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முறையிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் வந்து டிஎம்கே சைடுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலையன்ஸ் உருவாகிற மாதிரி இருந்தது. பட் டிஎம்கே சைடில் வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மக்கள் முடிவை தாண்டி வந்து இங்கே ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து சும்மா இருக்காதுன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். மக்கள் தீர்ப்பை என்றைக்குமே மதித்து எல்லா கட்சிகளும் நடந்துக்கணும். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரீசெண்டாக அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் புதுச்சேரி ரெசார்ட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க. திடீர்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிளம்பி அங்கே போகிறதா இருக்கட்டும். இங்கே நிறைய ஆட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நடந்துட்டுருக்கு. சதுரங்க வேட்டை மாதிரி தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எங்கே பக்கம் கத்தி வரும்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆளுநர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் அண்டு டிஜிபிலாம் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெரினாவை வந்து பார்த்திங்கன்னா டைட் ப்ரொடெக்ஷனில் வச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரீசெண்டான ஹேப்பனிங்ஸ். நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஓவர் டேக்கிங் செரிமனி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கவர்னருக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம், நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பை.